வணக்கம். இந்த காணொளியில் விளைவுகளுக்கும் தாக்கங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற மாதிரி தெரிந்து கொள்ள போகிறோம். விளைவுகள் அப்படிங்கும்போது ரிசல்ட், இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தாக்கங்கள் அப்படிங்கும்போது இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ரிசல்ட் அல்லது விளைவு, இம்பேக்ட் அப்படிங்கிறது ஒரு செயலை செஞ்சு முடித்தோடனே கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு. இம்ப்ளிகேஷன்ஸ், தாக்கங்கள் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் அதை சார்ந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி. ஒரு குளத்தில் கல் எடுத்து போட்டோம் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன வட்டம் தோன்றது ரிசல்ட், விளைவு, இம்பேக்ட். அதுக்கு அடுத்த பெரிய பெரிய வட்டங்கள் போய் கரை வரைக்கும் போகுது இல்லைங்களா, அது தாக்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணமாக நம்ம கோவிட்-19 காலகட்டங்களில் நம்ம இணைய வழியை தேர்ந்தெடுத்தோம், டீச்சிங்க்கும் லேர்னிங்க்கும். இப்போ அந்த 18 மாதம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டீச்சிங், லேர்னிங் பண்ணணும். அதில் டீச்சிங்கும் நடந்தது, லேர்னிங்கும் நடந்தது. இது அந்த விளைவு, இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்தாச்சு. அதற்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தை ஆசிரியர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய டீச்சிங்க்கும் அவங்களுடைய மதிப்பீட்டு செயல்பாடுகளுக்கும் தொடர்ந்து இணையத்தையும் தொழில்நுட்பத்தையும் செயலிகளையும் தொடர்ந்து பயன்படுத்தி இப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால் கல்விக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது இப்போ இந்தியாவில் 200 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பயன்பாடு, அதனுடைய எளிமை, நம்ம காசே செலவு இல்லாமல் விஷயங்களை பண்ணுறது, இது ஒரு தாக்கங்களாக மாறி அது பெரிய அளவில் ஆசிரியர் பெருமக்களிடையே இப்போ தொழில்நுட்பம் கல்விக்காக லேர்னிங்லேயும் டீச்சிங்லேயும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்எம்எம்எஸ் தேர்வில் சேலம் மாவட்டம் ஊனத்தூர் பள்ளியில் பார்த்திங்கன்னா கோபிநாத் அவர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அந்த என்எம்எம்எஸ் தேர்வில் குழந்தைங்களே பாடத்தை படித்து வினாக்களை எடுக்க வேணும். வினாக்களுக்கு விடையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஒரு பாடத்தை படித்து வினாக்களை எடுக்கும் பொழுது ஆழ புரிந்தால் மட்டுமே அந்த வினாக்களை எடுக்க முடியும், விடைகளை தெரிவிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இது இம்பேக்ட் அல்லது விளைவு. குழந்தைங்க என்ன செஞ்சதோ அதுக்கு தகுந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, அந்த மாணவர்கள் எடுத்த வினாவையும் விடையும் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பு, இதெல்லாம் அந்த ஊரில் படிக்கக்கூடிய மக்கள் வாங்கிட்டு போய் படிக்க ஆரம்பித்து அவங்க பாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தாக்கங்கள். அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும். ஸோ மாணவர்களோட ஒரு எடுக்கப்பட்ட செயல் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கும் அது தொடர்ந்து பயன்பட்டு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு நமக்கு தெளிவாக ரிசல்ட்டுக்கும் தாக்கங்களுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்கூல் சப்போர்ட் வாலண்டியரிசம் அந்த மாதிரி ஒரு செயலாராய்ச்சியை செஞ்சேன். இப்போ அந்த செயலாராய்ச்சியில் 25 ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது. 25 ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா அதை சார்ந்த நிறைய திட்டங்கள் செயல்படுத்த வருது. இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியை பயன்படுத்தும் பொழுது ஆசிரியர்கள் ஒரு செயல் திட்டம் செய்யணும். அது இம்பேக்ட், முடிவு. ஆனால் அதற்கு அடுத்தது வாழப்பாடி ஒன்றியம், சேலம் மாவட்டம், மாரியம்மன் புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பறவைகள் சார்ந்த ஒரு அறிவை கொடுக்க வேண்டும் என்று புலன வழியாக ஒரு வருடம் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கார். ஒவ்வொரு வாரமும் 1 அல்லது 2 பறவைகளை அவர் படங்களுடன் விவரிப்பார். சனிக்கிழமை ஓப்பனாக இருக்கும் அந்த புலனக்குழு. அந்த பறவைகளை பற்றி அவங்க எதுனாச்சும் வினாக்களை தொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த 2 பறவையோ 3 பறவையோ அந்த வாரத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பறவைகளை பற்றிய வினாக்கள் கூகுளில் வரும். அதை டீச்சர்ஸு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதில் என்ன அப்படின்னா, ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இலங்கையில் இருந்தும் அந்த குழுவில் இருந்து பயன்பட்டு வராங்க. இதில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு உள்ளே இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறாங்க.
அறிவியலாளர்கள் இருக்காங்க, ஆர்னித்தாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ஷன் ரிசர்ச் முடிஞ்சு போச்சு 25 ஸ்கூலில். ஆனால் அதை மீறி ஒரு வருட காலமாக இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த செயலாராய்ச்சியினுடைய தாக்கம் இன்னும் ஒரு இடத்துக்கும் மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இம்பேக்ட் அப்படிங்கிறது ரிசல்ட், இம்மீடியட் ரிசல்ட்டு. இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். உதாரணமாக உலகப்போர் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் நடந்தது. அந்த வார் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செவிலியர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. அதை வச்சு தான் நர்சிங் காலேஜ் வந்தது. உங்களுக்கு வந்து இணையம் டெவலப் ஆச்சு, கப்பல் டு கப்பல் இதுக்கு செய்திகளை கொடுக்கணுன்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த போர் நடக்கிறது ஒரு இம்பேக்ட், அதுக்கு வெற்றியோ தோல்வியோ தெரிஞ்சிடும். ஆனால் அதை சார்ந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுனால நிறையா அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறையா டெவலப்மெண்ட்ஸு நடந்துக்கிட்டு வருதுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.